வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திடீர் திருப்பம். அதிமுகவில் எம்எல்ஏவாக ஓபிஎஸ் அவர்கள் தொடர முடியாது. சட்டசபையில் சபாநாயகரிடம் கடிதங்களை கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் இருதரப்பினர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. ஓபிஎஸ் அவர்களது எம்எல்ஏ பதவியை பறிக்க வேண்டும். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதன் காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை வைத்து வெற்றி பெற்றதை செல்லாது என்பதை அறிவிக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் கடிதங்களை கொடுத்திருப்பது ஓபிஎஸ் தரப்பினர்களுக்கிடையே அதிர்ச்சியையும், இதனால் அதிமுகவின் எம்எல்ஏக்களுக்கும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களுக்கும் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக சட்டசபையில் இன்று அவை காவலர்கள் போலீஸ் குவிப்பு செய்யப்பட்டு அவையிலிருந்து பரபரப்பான ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக இந்த ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. இரண்டாவது நாளான இன்றைக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் நேற்று உரை வாசிக்காமல் சென்றதை பற்றி பேசவுள்ளதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் திடீரென்று ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை சார்ந்த நபர் கிடையாது, அவர் பேசும் பொழுது அதிமுகவின் எம்எல்ஏ என்று கூறக்கூடாது என்று ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியின் தரப்பினர்கள் சபாநாயகரிடம் கடிதங்கள் கொடுத்திருப்பது தான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் இவ்வாறு எடப்பாடி செய்கிறார்? ஏற்கனவே அதிமுகவில் இருந்த மிக முக்கியமான நபர்கள் செங்கோட்டையன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் அதிமுகவிலிருந்து திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் முக்கியமான நிர்வாகிகளை அதிமுக இழந்து வருவதன் காரணமாக இது வருகின்ற சட்டசபை தேர்தலில் எப்படி வெற்றியை ஏற்படுத்த முடியும் என்ற கேள்விகளையும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் மக்கள் பற்றி பிரச்சனைகளை பேசாமல் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனைகளை பேசி கவனத்தை மக்களிடமிருந்து இழக்குகிறார் என்றும், சட்டசபை கூடுகிறது என்றால் ஒவ்வொரு தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தையும் திமுக ஆட்சியில் செய்த மோசடிகளையும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆனது என்பதை கேட்பதற்கும் தான் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. ஆனால் அங்கு உட்கட்சி விவகாரங்களை பற்றி பேசுவது சரியா என்ற கேள்விகளையும் மக்கள் முன்வைத்து வருகிறார்கள். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் எம்எல்ஏவாக தொடரலாமா அல்லது பதவியை ராஜினாமா செய்யலாமா என்பதை உண்மையான ஒவ்வொரு தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.